நான் செய்ய ஆரம்பித்த இந்த வேலையை செய்து முடிப்பேனா, பாதியில் நின்று விடுமா? இந்த குழப்பத்தில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ரோமர் 9:28. கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். எரேமியா தேவ நகரத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டதைக் கண்டு தான் அதை கட்டி முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். கட்ட ஆரம்பித்தார். தடைகள் வந்தாலும் 52 நாளில் அதை கட்டியும் முடித்தார். அவருடைய சக்சஸ் பின்னாடி இருப்பது என்னன்னு பார்க்கலாங்க. தேவனுடைய சமூகத்திற்கு சென்று அழுது விண்ணப்பம் பண்ணினார். இரண்டாவதாக, ராஜாவின் கண்களுக்கு முன்பாகவும் துக்கத்தோடு இருந்தார். எனவே தேவன் ராஜாவின் இருதயத்தை இவர் பட்சமாய் திருப்பி இவரை விசாரிக்க செய்தார். மூன்றாவதாக, தேவையான செலவுகள் எல்லாவற்றையும் அவர் தருவதாக சொன்னார். நான்காவதாக, தேவையான எல்லா சிபாரிசு கடிதங்களையும் அவர் தந்தார். நெகேமியா செய்ததோ முடிவெடுத்தது மட்டுமல்லாமல் குதிரையில் சென்று அதை முற்றிலும் சூப்பர்வைஸ் செய்தார். விசுவாசத்தை கிரியையினால் காண்பித்தார். அதற்கு பிறகு என்ன? ஜனங்கள் எல்லோரோடும் பேசி எல்லாரையும் இந்த வேலைக்கு சம்மதிக்க செய்தார். நடந்ததுதான் என்ன? சன்பல்லாத்துகள், தொபியாக்கள் போன்றவர்கள் மனம் அடிவாக நரி கூட ஏறினால் விழுமே என்று பேசி கிண்டல் செய்த போது அதற்கு அவர் செவி கொடுக்கவில்லை. ஒரு தீர்க்கதரிசி பெண்ணை அனுப்பி நயவஞ்சகமாய் பேசின போதும் அதற்கும் அவர் கண்டு கொள்ளவே இல்லை. பல தடைகள், தனியே அழைத்து கொலை செய்ய தேடினர், அங்கும் செல்லவில்லை. மிகவும் ஞானமாக எடுத்த வேலையில் நோக்கமாக இருந்தார். எனவே ஜனங்களையும் திடப்படுத்தினார். தேவன் இவர் பட்சமாய் இருந்து அந்த எடுத்த வேலையை செய்து முடிக்க உதவி செய்தார். வேதம் சொல்லுகிறது, விருப்பத்தையும் செய்கையையும் தருகிறவர் கர்த்தர் என்று. அதோடு ஒரு செய்கையை கர்த்தர் ஆரம்பித்தால் அவரே அதை முடித்து வைப்பார் என்றும் வேதம் சொல்லுகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசித்தால் பத்தாது, அதற்குரிய கிரியை செய்ய வேண்டும். எவ்வளவு மனமடிவாக பேசினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனிடத்தில் திட நம்பிக்கையாய் இருந்து அவர் சித்தம் அறிந்து காரியத்தை எழும்பி நடப்பீங்க. தேவன் உங்களோடு இருந்து எல்லார் கண்களிலும் தயை கிடைக்க செய்து தேவைகளை சந்தித்து அந்த காரியத்தை முடிக்க உதவி செய்வாருங்க. தேவையெல்லாம் திட நம்பிக்கை. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பத்தை நீர் கொடுத்தீரையா. உம் சித்தம் அறிந்து அதை ஆரம்பிக்கவும், எத்தனை தடைகள் வந்தாலும் அதை செய்யவும், என் தேவைகளை எல்லாம் நீரே சந்திக்கவும் உதவி செய்யும். எடுத்த காரியத்தில் ஒரே நோக்கமாய் இருந்து அதை முடிக்க உமது கரம் என்னோடு இருக்கட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.